கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுமந்த தேவன். அவர் நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய சாபங்களை மட்டுமல்ல, நம்முடைய நோய்களையும் சுமந்த தேவனாக இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை அவரே சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி நிறைவேறிட்டென்றால், முந்தின வசனம் சொல்லுகிறது, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. சில நோயாளிகளுக்கு தேவன் இயேசு பாவங்களையும் மன்னித்து நோய்களையும் சுகமாக்கினார். பாவங்களினால் வந்த வியாதிகளை அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று சொல்லி நோய்களையும் சுகமாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவங்களை மட்டுமல்ல, நம்முடைய நோய்களையும் சுகமாக்கும் அதிகாரம் உள்ளவர். பிசாசுகளை தன்னுடைய வார்த்தைகளினாலே துரத்தி இருக்கிறார். பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி இருக்கிறார். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதே இயேசு கிறிஸ்து அங்கே நிறைவேற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, நோய்களையும் சுமந்து தீர்த்தவர். ஆகவே நம்முடைய நோய்களுக்கு சுகம் தருவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி வல்லமை இருக்கிறதோ, அதே போன்று நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தவர் இயேசு கிறிஸ்துவிற்கு நோய்களை குணமாக்கவும் அதிகாரம் இருக்கிறது. அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எவ்வளவு தெளிவாக திட்டமாக பேசியிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்ட தேவன்தான் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டார், வாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நினைத்தோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமக்கு அவர் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை சுகமாக்க வல்லமையுடையவர் என்றும் அதற்கு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவராலே எல்லா நோய்களையும் சுகமாக்க முடியும் என்ற ஆழமான விசுவாசத்தை நாம் உடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய நோய்களை குணமாக்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய நோய்களை சுகமாக்கி நம்மை ஆரோக்கியம் வர பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து எங்கள் நோய்களை சுகமாக்குற தேவன் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. யார் யாரெல்லாம் இந்த நோய்களோடு அந்த சத்தத்தை கேட்கிறாங்களோ, உங்கள் சுகமாக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக, அந்த நோய்களிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ளுவார்களாக. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்க உங்களுடைய வார்த்தையின்படி உங்கள் தழும்புகளாலே அவர்களை சுகமாக்கிவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.